இல்லையப்பா, நீங்கள் அனைவரும் இறைவனை அஞ்சக்கூடிய இறை அச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு தான் இந்த அல்லாஹ் நோன்பு அதுதான் கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நோன்பை ரமலான் மாதத்தில் நாம் நோற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் மட்டும் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய நபராக இருந்து கொண்டு ரமலான் முடிஞ்சவன 11 மாசத்துக்கு நம்மள என்னதான் கேட்க கூடாதுங்க. நம்ம பள்ளி இருக்கிற பக்கமே வரமாட்டோம்ல, அந்த பக்கமே கிராஸ் பண்ணா கூட அப்படி வரமாட்டோம்ல அப்படின்னா என்ன நம்ம இறையச்ச பாடத்தை படித்திருக்கிறோம்? கேள்வி வருதா இல்லையா? எல்லா நேரத்திலும் முழுமையாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சக்கூடியவர்களாக, இறையச்சவாதிகளாக திகழ வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் நோன்பையே தந்திருக்கிறான். நோன்பை வைத்துக் கொண்டுதான் இறையச்ச பயிற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இந்த எடுத்த பயிற்சி முழுமையா வரணும்ல நம்மள்ட்ட. ரமலான் முடிஞ்சவன நான் விட்டு விட, இதோட அடுத்த ரமலான் தான். அப்ப என்ன பயிற்சி எடுத்தோம்? பயிற்சி ஒழுங்கா எடுத்தோமா? ஒழுங்கா படிச்சோமா? நோக்கமே ஸ்பாயில் ஆயிடுதுங்க. நம்மள்ட்ட மாற்றம் வரல அப்படின்னா இறைவன் எதற்காக நோன்பை தந்தானோ அந்த நோக்கமே என்ன ஆகுது? தடைபட்டு போகிறது, இல்லாமல் ஆக்கப்படுகிறது, சுக்குநூறு ஆக்கப்படுகிறது. அப்ப முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, எல்லா நேரத்திலும் திருமலை குர்ஆனோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களாக, சாத்தியமற்றதெல்லாம் சாத்தியமாக ரமலான்ல முழு நைட்டு கண்ணு முழிக்கிறோமே, உயர்ந்த நோக்கம் அல்லாஹ் தரக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவை, அதனுடைய நன்மையை நாம் அடைந்து விட வேண்டும். அது தப்பு இல்லை. இதெல்லாம் நமக்கு சாத்தியமாகுது இல்ல. நம்மளை ஏமாத்திக்க கூடாதுங்க. அதுக்காக சொல்றேன், முடியுமானா முடியும். மத்த நாட்கள்ல ஏன் முடியல? இங்கதான் ஃபால்ட். அல்லாஹ் அப்படித்தான் நம்மளை படைச்சிருக்கிறான். முடியுமானா முடியும். நான் என்ன கேட்கிறேன், அடிப்படையும் மிஸ்டேக் ஆயிடுங்க. முடியாம இருக்குன்னு வைங்களேன். அப்ப அல்லாஹ் தெரியாம 5 நேரம் தொலைவு கொடுத்துட்டானா இவங்கெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்தணும். வியாபாரத்துக்கே போக கூடாது, கடைக்கே போக கூடாது, தொழில நடக்க கூடாது, எல்லாமே நஷ்டம் அடைந்து நாசமா போனோம். அப்படி அதுக்காக கொடுத்தான் தொழுகைய. நீ அல்லாஹ் ஆழமா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கருணையாளன். சாத்தியம் இருக்கு போய் தானங்க கொடுத்திருக்கிற 5 நேரம் தொழுவுங்கப்பா அப்படின்ட்டு. சாத்தியம் இருக்கு போய் தானே கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது ரமலானின் மாத்திரமா என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்று சொன்னால், படைத்த இறைவன் மனிதர்களுக்கு, மிக குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஏராளமான கட்டளைகளையும் அறிவுரைகளையும் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலையும் தன்னுடைய இறை வேதத்தின் மூலமாகவும் இறை தூதர் அவர்கள் வழியாகவும் அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றான். அந்த கட்டளையை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம, இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய நாம, நம்மளுடைய மரணம் வரைக்கும் அதை நாம் செய்ய வேண்டுமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரம் அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவராக நாம் இருக்க வேண்டுமா? இந்த கேள்விக்கான பின்னணியில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு நியாயமான காரணம் இருக்கு. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அதிகமான பேரை நாம் காணும்போது அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமலான்ல தான் நாங்கள் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருப்போம், ரமலான்ல தான் 5 நேரம் தொழுகையை நாங்கள் தொழுகுவோம், ரமலானில் மாத்திரம்தான் நாங்கள் தஹஜ்ஜத் தொழுகுவோம், வித்ரு தொழுகுவோம், ரமலானின் மாத்திரம்தான் நாங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுவோம். இருக்கா இல்லையா? நீங்க பாருங்க, நான் சொன்ன இந்த விஷயங்கள் சமுதாயத்தில், இஸ்லாமியர்களிடத்தில், முஸ்லிம்களிடத்தில் இருக்குதா இல்லையா? அவங்களுடைய செயல்பாடு தான் நமக்கு இந்த கேள்வியை உருவாக்குது. என்னடா இது? அப்போ அல்லாஹ் சொல்லி இருக்கிற கட்டளை எல்லாம் ஒருவேளை ரமலான்ல தான் கடைபிடிக்கணுமோ என்கின்ற கேள்வி உருவாகுதா இல்லையா? அப்படி இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இறைவனுடைய அந்த கட்டளைகளை நாம் மரணம் வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா அக்கத்து காத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்லுகிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் நீங்கள் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமாக தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இதுதான் ரொம்ப ஆழமா நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவல். இதுல தான் நமக்கு விடை இருக்கிறது. இறை கட்டளைகளை இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நம்மளுடைய இந்த உடலில் இருந்து இந்த உயிர் பிரிகின்ற வரைக்கும், மரண தருவாய் வரைக்கும் நம்ம கடைபிடிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்றான்.
நீங்கள் முஸ்லீம்களாக தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்குமே ஒரு அடிப்படை தெரியும், மரணம் என்பது எப்போ வேண்டுமானாலும் வரலாம். மரணிக்கிற நேரத்தில் நம்ம முஸ்லீமா இருக்கணும், அதான் கான்செப்ட். அல்லாஹ் ஏன் இப்படி சொல்றான்னா, முஸ்லீமா தவிர நீங்க மரணிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணிக்கிற சந்தர்ப்பத்தில் எப்போ மரணம் வரும்னு எனக்கு தெரியாது, அந்த நேரத்தில் நான் 5 நேரம் தொழக்கூடிய ஆளா நான் இருக்கணும். இறைவனுடைய கட்டளையை செவியேற்று சரியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு நபராக நான் இருக்க வேண்டும். அப்ப ரமலான்ல மாத்திரம் நான் இறை கட்டளையை நிறைவேற்றும் விதமாக 5 நேரம் தொழுகக்கூடிய மக்களாக நாம் இருந்துவிட்டு மற்ற காலங்களில் நாம் இல்லாத நேரத்தில் மரணம் வந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அவங்களுக்கும் ஒரு அடையாளமா இருக்குது. என்ன காரணம்? தொழுகிறவர் தான் இறை நம்பிக்கையாளர், தொழுகையை விட்டார்னா அவர் அங்க சேர்ந்தவர் என்கின்ற அடிப்படையில் அந்த கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ரமலானுடைய மாசத்துல ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கின்ற இடத்துல எல்லாம் நமக்கே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பூரிப்பா இருக்குங்க. சாத்தியமற்றது எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பள்ளிவாசல் எல்லாம் அப்படியே அல்லாஹ்வுடைய கிருபையினால அப்படியே மக்களுடைய அந்த வரத்தினால், மக்கள் பள்ளிவாசலை பயன்படுத்தும் அந்த முறையினால் பள்ளிவாசலாம் அப்படி நிறைஞ்சு என்ன செய்யுது. ஒரு காலகட்டத்தில் இந்த உள்ளூர் வாசிகளாக இருப்பவங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு வரும்போது பேசிகிட்டு இருப்பாங்க, இவ்வளோ பெரிய இடம் தேவையா, என்ன 5 பேர் தொழுகிறாங்க, 10 பேர் தொழுகிறாங்க, இதுக்கு இவங்க வேற மேலே வேற எடுத்துருக்குறாங்க, அங்கே வேற வாங்கணுன்றாங்க, இங்கே வேற கட்டணுன்றாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்திருப்போம். இப்போ பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாமா கண்டிப்பாக ஒரு இடம் வேணும் போல இருக்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பத்த மாட்டுது, செகண்ட் ஃப்ளோரும் பத்த மாட்டுது, ஒரு பக்கத்தில் பெண்கள் சகோதரிகள் அவங்க பங்குக்கு பள்ளிவாசலை நிறைத்து விடுகிறார்கள். இப்படிலாம் இருக்கும்போது இன்னும் ஒரு இடத்த வாங்கணும் போல இருக்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா? ரமலான் முடிஞ்சதுன்னா என்ன நிகழ்வு? இதெல்லாம் நமக்கு பாடம் நடத்துகிறது. இஸ்லாமியர்களிடத்திலே முஸ்லீம்களிடத்திலே ரமலானில் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா தேவைங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ரமலான்ல அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் பள்ளிகளை அலங்கரிக்கக்கூடியவர்களாக அமல் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆனா ரமலான்ல அல்லாஹ் ஏன் நோன்பை கொடுத்திருக்கிறான், அதன் மூலமாக அல்லாஹ் இறையச்ச பாடத்தை நடத்த விரும்புகிறான், இந்த கான்செப்டே உடைச்சிடக்கூடாது. இல்லை இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்படி நான் புரிகிறேன், ரமலான்ல அல்லாஹ் நோன்பு கொடுத்துருக்குறாங்க, அப்போ தாங்க நான் 5 நேரம் தொழ முடியும். ரமலான்ல அல்லாஹ் நோன்பு கொடுத்துருக்குறாங்க, நான் அப்போ தாங்க தஹஜ்ஜத் தொழ முடியும். மார்க்க வழிபாடுகள் வணக்க வழிபாடுகள் அப்போ தாங்க என்னால் ஆர்வம் காட்ட முடியும், மற்ற நேரத்தில் முடியாது. அப்படின்னா நாம் அல்லாஹ் ஏன் நோன்பு கொடுத்தான்னு அந்த கான்செப்டே நம்ம புரியலன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லுகிறான், இரையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்கு தான் இந்த நோன்பையே கொடுத்தோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன்றான் அல்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது எதுக்கு தெரியுமா? நம்மளெல்லாம் சிரமப்படுத்துறதுக்கா? போட்டோம் எல்லாம் சாப்பிடாம இருக்கட்டும், எல்லாம் தண்ணி குடிக்காம இருக்கட்டும், கஷ்டப்படட்டும் வெயில்ல, அல்லாஹ்வுக்கு என்னங்க அதுனா சந்தோஷமா? இல்லையப்பா, நீங்கள் அனைவரும் இறைவனை அஞ்சக்கூடிய இறை அச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு தான் இந்த கான்செப்ட். அல்லாஹ் நோன்பு அதுக்கு தான் கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நோன்பை ரமலான் மாதத்தில் நாம் நோற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் மட்டும் நான் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய நபராக இருந்து கொண்டு ரமலான் முடிஞ்சவன 11 மாசத்துக்கு நம்மளை என்னன்னா கேட்க கூடாதுங்க. நம்ம பள்ளி இருக்கிற பக்கமே வரமாட்டோம்ல, அந்த பக்கமே கிராஸ் பண்ணா கூட அப்படி வரமாட்டோம்ல. அப்படின்னா என்ன நம்ம இறையச்ச பாடத்தை படித்திருக்கிறோம்? கேள்வி வருதா இல்லையா? எல்லா நேரத்திலும் முழுமையாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சக்கூடியவர்களாக, இறையச்சவாதிகளாக திகழ வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் நோன்பையே தந்திருக்கிறான். நோன்பை வைத்துக் கொண்டுதான் இறையச்ச பயிற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இந்த எடுத்த பயிற்சி முழுமையா வரணும்ல நம்மள்ட்ட. ரமலான் முடிஞ்சவன நான் விட்டு விட, இதோட அடுத்த ரமலான் தான். அப்ப என்ன பயிற்சி எடுத்தோம்?
பயிற்சி ஒழுங்கா எடுத்தோமா, ஒழுங்கா படிச்சோமா, நோக்கமே ஸ்பாயில் ஆயிடுதுங்க. நம்மள்ட்ட மாற்றம் வரல அப்படின்னா இறைவன் எதற்காக நோன்பை தந்தானோ அந்த நோக்கமே என்ன ஆகுது? தடைபட்டு போகிறது, இல்லாமல் ஆக்கப்படுகிறது, சுக்குநூறு ஆக்கப்படுகிறது. அப்ப முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, எல்லா நேரத்திலும் திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களாக, எல்லா நேரத்திலும் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இப்படி நம்ம என்ன செய்யணும்? இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாத்தியமற்றதெல்லாம் சாத்தியமாகுதுன்னு சொன்னோம்ல, நீ யோசிச்சு பாருங்களேன். நம்ம தானங்க இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமலான்ல எல்லா நேரத்திலும் பள்ளிவாசலுக்கு ஓடி ஓடி வரமே, அல்லாஹ் அதுக்கு கூலியை தரணும். அல்ஹம்துலில்லாஹ். இது மற்ற நாள்ல வராம இருக்க கூடாதுன்றதுக்காக புரியல் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஓடி ஓடி வரமே அல்ஹம்துலில்லாஹ். இங்கேயே தங்கிடுறோமே, கண்ணு முழிக்கிறோமேங்க. முன்னாடிலாம் ஃபஜர் தொழுகை அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஃபஜர் தொழுகணுமா, 5:30 மணிக்கு வச்சிருக்கிறாங்க, ஒரு 7:30 மணிக்கு வச்சா நல்லா இருக்குமே, நைட்டு 11 ஆகுது 12 ஆகுது முனைங்கிட்டே எழுந்துக்கிறோம்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், பழகிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது. கண்டினியூவா வந்து தொழக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க. நீங்க நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. இப்போ ரமலான்ல முழு நைட்டு கண்ணு முழிக்கிறோமே, உயர்ந்த நோக்கம் அல்லாஹ் தரக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவை, அதனுடைய நன்மையை நாம் அடைந்து விட வேண்டும். அதுல தப்பு இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நமக்கு சாத்தியமாகுது இல்லை. நம்மளை ஏமாத்திக்க கூடாதுங்க. அதுக்காக சொல்றேன், முடியுமானா முடியும். மற்ற நாட்கள்ல ஏன் முடியல? இங்கதான் ஃபால்ட் எங்கன்னா, அல்லாஹ் அப்படிதான் நம்மளை படைச்சிருக்கிறான். முடியுமானா முடியும். நான் என்ன கேட்கிறேன், அடிப்படையே மிஸ்டேக் ஆயிடுங்க. முடியாம இருக்குன்னு வைங்களேன். அப்ப அல்லாஹ் வந்து தெரியாம 5 நேரம் தொழுகை கொடுத்துட்டானா, இவங்களெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்தணும், வியாபாரத்துக்கே போகக்கூடாது, கடைக்கே போகக்கூடாது, தொழில நடக்கக்கூடாது, எல்லாமே நஷ்டமடைந்து நாசமா போனோம் அப்படி அதுக்காக கொடுத்தான் தொழுகைய. நீ அல்லாஹ் ஆழமா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கருணையாளன். அப்படி செய்வானா? சாத்தியம் இருக்கு போய் தானங்க கொடுத்துருக்கிற 5 நேரம் தொழுவுங்கப்பா அப்படின்ட்டு. சாத்தியம் இருக்கு போய் தானே கொடுத்தான். கண்ணு முன்னாடி நம்மளே சாட்சியா இருக்கிறோமே. சாத்தியம் மற்றது அல்லாஹ் தரலையே, நாமே அதற்கு சாட்சியா இருக்கிறோமே. அப்ப என்ன செய்யணும்? நம்ம இதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, புரிந்து செயல்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? அதே மாதிரி வீணானதை விட்டு நம்மால் விலகி இருக்க முடியும். அதுக்கு நம்ம தாங்க சான்று. வீணானது, வீணான பேச்சுக்கள் மற்ற காலத்துல எவ்வளவு ஓடுது. கையில செல்போன் இல்லாம இருப்பதே இல்லை. சமூக வலைதளங்கள், அதுல போய் அதுக்கு கமாண்ட் போடுறது, இதுக்கு கமாண்ட் போடுறது, அதை பத்தி பேசுறது, இதை பத்தி பேசுறது தேவையா நமக்கு? பேஸ்புக், வாட்ஸ்அப். ஆனா ரமலான்ல அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் நம்ம கையில் இருக்கிறது. நீங்க நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம தாங்க, நம்மளே நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் தான், ஒவ்வொருத்தரும் எப்படி யோசிக்கிறேன்னா நான் தான். நம்மளே நம்மளால நம்ப முடியாது. நான் தான் போன் வேணான்னு தூக்கி வச்சுட்டோம். போனு வேணாப்பா, ரமலான் மாசத்துல வேணாப்பா நமக்கு இந்த சமூக வலைதளம் வேணாம், வாட்ஸ்அப்பும் வேணாம், பேஸ்புக்கும் வேணாம். அல்லாஹ்வுடைய வேதத்தை கொடுங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. நான் படிக்கிறேன், ஓதுறேன். முடியுது இல்ல? ஏன் மற்ற நாள்ல முடிய மாட்டேங்குது? இங்கதான் ஃபால்ட். எங்க ஃபால்ட்டு? நம்மள்கிட்ட தான் ஃபால்ட். நிறைய இடங்கள்ல வீடுகள்ல பாத்தீங்கன்னா சகோதரிகளுக்கு தகவல் சொல்லணும்ல, சீரியலே கதின்னு இருப்பாங்க. இப்ப ஒதுக்கி வைக்கலையா? டிவி எல்லாம் மூடி வைக்கலையா? சினிமா வேண்டான்னு ஒதுக்கலையா? சில பேருக்கு இந்த புகைப்பழக்கம்லாம் இருக்கும், தகவலுக்காக சொல்றேன், அவங்கெல்லாம் கூட விட்டு விடவில்லையா? எப்படி முடியுது? இறையச்ச பாடத்தை படிக்கும் போது அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சத்தின் காரணத்தினால் அனைத்துமே சாத்தியமாகிறது. இந்த அஞ்சக்கூடிய உள்ளம் ரமலான்ல மட்டும்தான் அஞ்சுமா? எல்லா நேரத்திலையும் அஞ்சணும் இல்லைங்க. நான் மூமின் தானே, நான் இறை நம்பிக்கையாளர் தானே. அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எப்படி சொல்றான்னா, அல்லாஹ்னு சொன்னா இறை நம்பிக்கையாளருடைய உள்ள நடுங்கும். அது குறிப்பிட்ட காலத்துல இல்ல, குறிப்பிட்ட வாரத்துல இல்ல, ஒரு நாளைக்கு இல்ல, எல்லா நேரங்களிலும் இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் என்பது அல்லாஹ்னு சொன்னா நடுங்கும். அப்ப எல்லா நேரத்திலும் தானே அவனுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை.
இறைவன் நமக்காக அருளி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வேதம், இதை நான் கரெக்டாக சரியாக கடைபிடிக்கணும் என்று இறையச்சம் அவங்களுக்கு மேலோங்கும் அல்லாஹ் சொல்றானே. அப்போ அப்படிப்பட்டவர்களாக தானே நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து இருக்க வேண்டும். அப்போ இதையெல்லாம் என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொண்டு அப்போ நம்ம தான் என்ன செய்கிறோம், நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால் 5 நேரம் சரியான முறையில் தொழுகிறோம். இப்போ ரமலானில் அதே மாதிரி வந்து தஹஜ்ஜத் தொழுகிறோம், திருமுறை குர்ஆன் ஓதுகிறோம், தேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி புடம் போட்ட தங்கங்களாக அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக இப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான். நோன்பை எது கொடுக்குறான்னா, வருஷங்க ரமலான் மாசத்துல ஒரு மாசம் நோன்பு வைங்க நல்லா கொடுக்குறான்ல. எதுக்கு? மற்ற 11 மாதங்கள்ல இந்த செயல்பாடு நான் பெற்ற இந்த இறையச்ச பயிற்சி அது பிரதிபலிக்க வேண்டும். அதை நம்ம ஆளுங்க எப்படி புரியுறாங்க தெரியுமா? புரிதல்லே மிஸ்டேக். இல்லை, இந்த ஒரு மாசம் மட்டும்தான், மீதி 11 மாசம் நான் விரும்பின மாதிரி இருப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன், போய் பேசுவேன், மோசடி செய்வேன், வந்து கேலி பேசுவேன், பாவமான காரியங்களை ஈடுபடுவேன், தொழு வரமாட்டேன், குர்ஆனை ஓத மாட்டேன், தஹஜ்ஜத் தொழ மாட்டேன், வித்ரு தொழ மாட்டேன், பள்ளிவாசல் பக்கமே வரமாட்டேன், நான் உண்டு, என் வியாபாரம் உண்டு, என் குடும்பம் உண்டு, அப்படியே உலகத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அனைத்தும் சாத்தியமாயிற்று அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாயிருக்கு இந்த ரமலான்ல. நமக்கே வியப்பா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம ஆகணும். இதுதான் இறைவனுக்கு பிடித்தமான ஒன்று. கரெக்டான முறையில் இறை கட்டளைகளை வந்து முழுமையாக கடைபிடிக்கக்கூடியது தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்று. இது எல்லா நாள்லையும் நம்ம செய்யணும். ஏன் சாத்தியமாச்சுன்னா, மற்ற நாளில் சாத்தியமாகுது, ஏன் ரமலான்ல சாத்தியமாச்சு? உலகத்தை என்ன செஞ்சிட்டோம், கடை வியாபாரம் அது இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம், கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிட்டோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து வருமானம் இல்லாமல் இருக்கிறோமா, குடும்பத்தை ரன் பண்ணாமல் இருக்கிறோமா? இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த முடிவை, இது போன்ற ஒரு வாழ்க்கையை, இது போன்ற ஒரு அடிப்படை மற்ற காலங்களையும் செஞ்சு அது சாத்தியமாகுது. இதற்கு ஏற்றவாறு சம்பாதிக்க வேணாம்னு இஸ்லாம் சொல்லலைங்க, பொருளாதாரம் திரட்ட வேணாம்னு இஸ்லாம் சொல்லலை. இப்போ எப்படி நாம செய்கின்றோமோ, பள்ளிவாசலோடு தொடர்பும் இருக்கிறது, கடையோடு தொடர்பும் இருக்கிறது, தொழுகையின் மூலமாக நன்மையும் கிடைக்கிறது, அங்கே எனக்கு பொருளாதாரமும் கிடைக்கின்றது. நான் இங்க வந்து குர்ஆனோடு நான் ஓதுவேன், அங்க போய் என் குடும்பத்தோட நான் இருப்பேன். இப்படி கரெக்டா கொண்டு போறோம்ல, பேலன்ஸ் பண்ணி. இது மாதிரி எல்லா காலங்களிலும் நம்மளால முடியாதா? அப்ப நம்ம அதற்குரிய என்ன செய்யணும் அப்படின்னா, மற்ற நாட்கள்லையும் நம்மள்ட்ட இதே மாதிரி இறைவனை வணங்கக்கூடியவர்களாக, எல்லா நேரத்திலும் சரியான முறையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படின்னா இந்த அடிப்படையை வந்து நம்ம கடைபிடிக்கணும். இதை தாங்க அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபான்றான். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, இஸ்லாத்துல முழுமையா நுழைஞ்சிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 சொன்னா 2 தாங்க செய்வேன், இதுக்கு பேர் முழுமையா? 6 சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதணும்னா 6 சப்ஜெக்ட் எழுதணும் இல்லைங்க, அப்போதானே பாஸ் ஆக முடியும். அது வேற கரெக்டாக படித்து கரெக்டாக எழுதணும். நான் எழுதும் போதே நீ என்னப்பா சொல்றது, நீங்களாம் பெரிய ஒரு சாரா, நீங்களாம் ஒரு எச்சம்மா, அதெல்லாம் என்னால் முடியாது, 3 தான் எழுதுவேன், என்னால் 3 தான் முடியும் போ அப்படின்னா பாஸ் ஆக முடியுமா? உலகத்திலேயே முடியாத பிள்ளைக்கு அப்படியே நம்ம அறிவுரை சொல்லுவோம், நீ பார்த்துக்கலாம்டா, நீ 3 எழுதுறா போதும் அப்படி சொல்லுவோப்பா, அப்படி சொல்ல மாட்டோம்ல. அப்போ இங்கே இறைவனின் கட்டளையை பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்துக்குள்ள முழுமையா வாப்பான்னா, இவர் என்ன செய்யறாரு, 5 செய்வேன் 5 செய்ய மாட்டேன், அந்த 5 கூட எல்லா நேரத்திலையும் செய்ய மாட்டேன். முழுமைன்னா என்ன அர்த்தம்னாங்க, அல்லாஹ் 10 சொன்னா 10ஐயும் செய்யணும், அதுக்கு பேர் முழுமை. எல்லா நேரத்திலையும் செய்யணும், எல்லா காலத்திலையும் செய்யணும், மரணம் வரைக்கும் செய்யணும், அதான முழுமை. இப்படி குறைச்சாலும் அதுக்கு பேர் முழுமை இல்லை. நான் 5 தாங்க செய்வேன் 5 செய்ய மாட்டேன் அப்படின்னாலும் அது முழுமை இல்லை. இல்லைங்க, நான் 2 மாசம் தாங்க செய்வேன், 4 மாசம் தாங்க செய்வேன், 1 வருஷம் தாங்க செய்வேன், 1 வாரம் தாங்க செய்வேன், இதுக்கு பேர் முழுமையா? அப்ப என்னன்னா இங்க மாறுது. என்ன மாறுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அடியான் வந்து சந்தோஷத்துல என்ன செய்வானா, ஒரு கட்டத்துல தொலைஞ்சு போன அவன் ஒட்டகம் அந்த பொருள்லாம் கிடைச்ச உடனே அடியான் சந்தோஷத்துல சொல்லுவானா, இறைவா நான் தான் உன் எஜமா, நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லுவானா. அது மாதிரி இருக்குங்க கதை. கதை எப்படி இருக்குன்னா, நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் நம்மளுடைய எஜமான்,
நம்ம அடிமைகள். அந்த அடிமைகளுக்கு ஏராளமான கட்டளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் எப்படி, என் செயல்பாடு எப்படி இருக்குன்னா, நீங்க என்ன சொல்றது, நான் விரும்புறதா செய்வேன், நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய முடியுமா? இப்படி போதுங்க கதை. அப்படி போனா என்ன அர்த்தம்? நான் நினைச்சதுதான் செய்வேன், நான் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மாதிரி இறை நம்பிக்கையாளர் இருக்கலாமா? அப்ப இதையெல்லாம் சேர்த்து நம்ம சரி பண்ண வேண்டிய நிலையில் நாம இருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்தை மட்டும் நோக்கி போறோம் இல்லைங்க, அது என்ன இல்லை அப்படின்னா, ஏன்னா இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த ஒரு நிலை வந்துடக்கூடாது. அல்லாஹ் தெளிவா விளக்குறான் திருமறை குர்ஆன்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி தருகிறான், உலகத்தை நோக்கி போறாங்கல்ல, உலக விஷயத்தை மட்டும் கேட்கறது, அந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்துட்றேன், மறுமையில ஒன்றும் இல்லைன்றான் அல்லாஹ். இந்த நிலை மறுமையை நம்பக்கூடிய நமக்கு, சொர்க்கத்தை விரும்பக்கூடிய நமக்கு இது வந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யார் இவ்வுலக வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரத்தையும் விரும்புகின்றார்களோ அவர்களின் செயல்களுக்கு இங்கேயே முழுமையாக கூலியை கொடுத்து விடுவோம். நல்லா புரியுதா உங்களுக்கு? இறை நம்பிக்கையாளர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, உலகத்தையும் நல்லா இருக்கணும், மறுமையும் நல்லா இருக்கணும், சொர்க்கம் தான் நம்ம இலக்கா இருக்கணும். இந்த உலகத்தையே விரும்பணும்னு வைங்க, அதுதானங்க தடையா இருக்கு. ரமலான்ல முடிகிற நமக்கு மற்ற நாட்கள்ல முடியல அப்படின்னா அதானே வந்துடுது. கடை வந்துடுது, வியாபாரம் வந்துடுது, தொழில் வந்துடுது, குடும்பம் வந்துடுது, காசு வந்துடுது, பணம் வந்துடுது, பெண்களாக இருந்தால் பட்டு புடவை வந்துடுது, நகை வந்துடுது, தடுக்குது நம்மளை. இதெல்லாம் உலகத்தின் கவர்ச்சி தானே. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அலங்காரம்னாலும் கவர்ச்சினாலும் ஒண்ணுதான் கருத்து. யார் இவ்வுலக வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரத்தையும் விரும்புகிறாங்களோ அவங்களுடைய செயல்களுக்கு இங்கேயே முழுமையாக கொடுத்துருவோம். அதுல எந்த குறையும் வைக்க மாட்டேன்ட்டான்லாம். எது விரும்புகிறோமோ, எதை நோக்கி போகிறோமோ அதை தந்தரான்ட்டான்லாம். உலகம் தான் வேணுமா உனக்கு, சரி போங்க எடுத்துக்கங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, மறுமையில் அவர்களுக்கு நரக நெருப்பை தவிர எதுவும் இல்லைன்ட்டான். அடுத்தடுத்த வசனம், ஃபர்ஸ்ட் வசனத்தில் அல்லாஹ் அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நீ வெறும் உலகத்தை மட்டும் நோக்கி போய் இங்கே நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி போனாங்கன்னா அவங்களுக்கு நம்ம முழுமையாக கொடுத்துருவோம், குறை வைக்க மாட்டோம், சந்தோஷமாக இருப்பா. அப்படி மூமின் அப்படி இருக்கக்கூடாதுல்ல. உலகம் என்பது சிறைச்சாலை. அப்போ இங்கே நான் சந்தோஷமாக ஜாலியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு மறுமையை விட்டுட்டா, அதான் சொல்கிறான் அல்லாஹ், மறுமையில் அவர்களுக்கு நரக நெருப்பை தவிர வேறும் இல்லை. அவர்கள் உருவாக்கினார்களே அங்கே அது அழிந்து விடும். உலகத்தில் ஓடி ஓடி உழைச்சி அது வேணும் இது வேணும்னு ஓடினாங்கல்ல, எல்லாம் என்ன செஞ்சிருமா, அழிந்து போய்விடும். அவர்கள் செய்து கொண்டிருந்தவை வீணாக கூடியவை அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான். நீங்க வாய்ப்பு இருந்தால் என்ன செய்யுங்க, முடிஞ்சவரை எடுத்து படிச்சு பாருங்க. 11வது அத்தியாயத்தில் 15-16 வசனத்துல இந்த செய்தியை இறைவன் சொல்லுகிறான். அப்ப இந்த கருத்தை எல்லாம் உள்ளடக்கி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கட்டளை என்பது அனுதினமும் கடைபிடிக்கக்கூடியது, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டியது. மரணம் வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம இந்த கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். தொழுகை உட்பட ஏனைய அனைத்து வழிபாடுகளையும் சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக, அதிகமான நன்மையை நோக்கி விரையக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை, நல் வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.